அல்ல, அது ஒரு மெய்ஞான நூல். அந்த மெய்ஞானத்தை வெளிப்படுத்தும் 6000த்திற்கும் மேற்பட்ட ஆயத்துகளை, அடையாளங்களை தன்னுள் பொதிந்து வைத்துள்ள ஒரு மகத்தான நூல் திருக்குரான். திருக்குரானில் 6000 அத்தாட்சிகள் உள்ளன, அதாவது 6000 ஆயத்துகள் உள்ளன. அந்த 6000 ஆயத்துகளில் 1000த்திற்கும் மேற்பட்டு விஞ்ஞானத்தை குறித்து பேசுகின்றன. விஞ்ஞானத்தின் உதவியோடு திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்று நான் நிரூபிக்க முயற்சி செய்யவில்லை. ஏனென்றால் என்னை பொறுத்த வரையில் விஞ்ஞானம் முழுமையானது அல்ல, அது முடிவானதும் அல்ல. என்னை பொறுத்த வரையில் திருக்குரான் தான் எனது அளவுகோல். நான் நாத்திகர்களின் அளவுகோலை பயன்படுத்தி, முஸ்லிம் அல்லாதவர்களின் அளவுகோலை பயன்படுத்தி, ஏனென்றால் அவர்களுக்கு விஞ்ஞானம் முழுமையானது, அவர்களது அளவுகோலான விஞ்ஞானத்தை பயன்படுத்தி அதை என்னுடைய அளவுகோலான திருக்குரானுடன் ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு இன்று நேற்று தெரிய வந்த விஷயங்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குரானில் சொல்லப்பட்டு விட்டது என்று நிரூபித்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் திருக்குரான் தான் முழுமையானது, விஞ்ஞானம் அல்ல.